வடமாகாணத்துக்கான ஒற்றை வினாத்தாளுக்கான விடைகள் தற்போது வழங்கப்பட இருக்கிறது. இதுல முதல் வினாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இதுல ஒரு பிக்சர் உண்டு. இந்த பிக்சர்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல பின்வரும் தொழில்நுட்ப விடைகளை சரியான விடை சரியான குற்றி கட்டிக்கிறாங்க. இதுல வந்து எது சரியானது எதுன்னு கட்டிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா 2 சிறுமிகளும் 4 சிறுவர்களும் வேலை செய்கின்றனர். 2 சிறுமிகள் 4 சிறுவர்கள். அப்ப இங்க பாத்தீங்கன்னா 4 சிறுவர்கள் இல்ல, 3 பேர் தான் இருக்கிறாங்க. அப்ப முதலாவது வராது. 3 மேசை கதிரைகள் சிலை, இங்க 2 மேசை தான் இருக்குது. அப்ப கதிரைகள் சிலைங்கிறது இங்க வந்து 2 கதிரைகள் இருக்குது. சிலைண்டா அப்ப 5 தான் சிலைன்னு சொல்லிக்கலாம், எண்ணிக்கை இல்லாம. அடுத்தது வெண்பலகையில் கணித செய்கைகள் எழுதப்பட்டுள்ளன. அப்ப இங்க வந்துட்டு வெண்பலகை ஒயிட் போர்ட்ல கணித செய்கைகள் எழுதப்பட்டு இருக்குது. அதனால முதலாவதுக்கு 3வது விடை. அடுத்த கேள்வி பார்த்தோம்னா, தரப்பட்டுள்ள இடத்துல ஏ கமா பி என்ற பகுதிகளுக்கு பொருத்தமானம் உண்டு. இதை பாருங்க, முதலாவது சரியா, இந்த முதலாவதுல பாத்தீங்கன்னா இந்த ஏரியா இங்க ஃபில் ஆயிருக்குது. ஆனா முதலாவது படம் வராது. அடுத்தது இங்கால செட் பண்ணி இதுக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப இதுவும் வராது. ஆன்சர் வந்து 3வது. ரைட். 3வதுக்கு விடையை பார்த்தோம்னு சொன்னா, பின்வரும் விளக்கத்தில் இடைவெளிக்கு பொருத்தமானது. அப்ப கடற்கரையில் மாலை வேளையில் சிலர்கள் அல்லது சிலர் நாம சிலர் 2 பேரும் வந்திருக்கிறதுனால சிலர் என்று எடுத்தோம்னா, சிலர் மணல் வீடு கட்டி விளையாடினர். அவற்றை சரியா, அவற்றை அது என்று வராது. ஏன்னு சொல்லி சொன்னா, ஒரு வீடு கட்டினான் அது என்று வரும். இங்க வீடுகள் கட்டி விளையாடுறாங்க, அப்ப அவற்றை தான் வரும். அப்ப சரியா, அவற்றை கடல்கள் எடுத்து கரைத்தனங்கிறதுனால 2வது விடு மறது. சரியா, அடுத்த 3வது நீங்க பாத்தீங்கன்னா சரித்தனம் 2 வராது. அதுல வந்துட்டு இப்படி சரித்தனம் 2 வர இதுல வசனம் பிள்ளை. ரைட். அடுத்தது 4வது பாத்தீங்க சொன்னா, இங்க தரப்பட்டுள்ள ஒரு கீழ் நோக்கிய அல்லது கிடையாக அடுத்தடுத்து இருக்கும் கூட்டுத்தொகை 7ஆ இருக்கணுமா. இப்ப கேள்விகள் இதெல்லாம் வருகிறது. ஒன்று கூட்டுத்தொகை மாதிரி வருகிறது. அடுத்தது பிரிக்கினா 12 சொன்னதுக்கு இதான்னு சொன்னா 4 3 பிரிக்கினா 12 மாதிரி வருகிறது. அவங்க வந்து கழிச்சா எத்தனை வருமானு சொல்லி வர மாதிரி வருது. இந்த கேள்வியில கூட்டினா எத்தனை வருமானு வருது. அப்ப நம்ம இந்த சைட்டா பார்த்தோம்னு சொன்னா, இதுல 4 3 கூட்டினா 7. அடுத்தது வேற இதாண்ட வராது. இங்க எல்லாம் பார்த்தோம்னா வராது. இது 5 வராது. இது 2 கூட்டினா இப்படி பார்க்கக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு கிடைநிலையா பாருங்க. அங்கால இங்கலையும் குழம்பிடாதீங்க. ஒரு சைட்டு அடுத்தது போங்க. ரைட். அப்புறம் 2 இங்க இது 2 இங்கல சைட்டு போய் பார்க்க போறேன். இப்படி பார்த்தா 6 3 7. அடுத்தது 5 2 7. ரைட். இங்க மிதிக்கான்னு சொல்லி பார்த்தா வராது. 4 தரம் வருகிறது விட 2வது. அடுத்தது 3வது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னா மாலதி நிற்பது கிழக்கு திசையில் எனின் டிருக்ஷி நிற்பது எந்த திசையில கிழக்குங்க. மற்ற சைட் இப்படி கிடைக்கிறீங்கன்னு சொன்னா இது வந்து கிழக்கு. சரியா, இது வந்து கிழக்கு. இப்ப கிழக்குற பேப்பரை வந்து இப்படி மாத்துங்க. இப்படி மாத்து நீங்க சொன்ன சரியா எடுக்கலாம். அப்ப இது வடக்கு, இது வடக்கு. அப்ப இது வந்து மேற்கு. அப்ப இதை பாத்தீங்கன்னா மேற்கு. இப்ப இங்க நிக்கிற வடக்கு மேற்கு இடையால வர்றது வடமேற்கு. அதாவது 3வது விடை. அடுத்தது 6வது. வியாபாரி ஒரு பென்சில் என்று 9க்கு வாங்கி 15க்கு விற்கிறாரு அப்படின்னு சொன்னா, இதால அவரை கிடைக்கிற லாபம் 3 ரூபாய் இருக்கும். நம்பர் 5க்கு வாங்கி 9க்கு விற்கிறார். அப்ப இதை விற்கிறவருக்கு லாபம் வந்து 4 ரூபாய். இதன் அடிப்படையில அவர் வந்துட்டு எண்ணிக்கையின் மூலம் 88 ரூபாய் லாபம் உழைக்கிறார். எனின் அவர் விற்று பெற்ற அலை ரப்பர்களினதும் பென்சில்களினதும். முதல்ல சொல்லப்பட்டது பென்சில சொல்லப்பட்டிருக்குது, அதுக்கப்புறம் அலை ரப்பர் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இங்க கேட்டிக்குது ஆன்சர் ஃபர்ஸ்டுக்கு அலை ரப்பர்னதும் பென்சில்கள் என்னது. அப்ப மிஸ்டுக்கு நாம எடுக்க வேண்டியது அலை ரப்பர் ஆன்சர் தான் ஃபர்ஸ்டுக்கு எடுக்கணும். அப்ப அலை ரப்பருக்கு 4 ரூபாய் கிடைக்குது. அப்ப 4 ரூபாய் அலை ரப்பருக்கு என்று சொல்லி சொன்னா, இப்ப நீங்க அந்த ஆன்சரை வச்சு நீங்க செய்து பார்க்கலாம். ஆன்சரை நீங்க வச்சு செய்து பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன 8. அப்ப 10 கம்மி 8 என்னத்துக்குன்னு சொன்னா அலை ரப்பருக்கு, இது வந்து பென்சிலுக்கு. அப்ப நம்ம கண்டுபிடிக்கிறோம் அலை ரப்பர் ஒன்று கிடைக்குது, பென்சிலுக்கு ஒன்று 50 கிடைக்கிறது. அப்ப நீங்க பாருங்க, இது கணக்கினீங்கன்னா 48 ரூபா. 2 நம்ம கூட்டினோம்னா 88 ரூபா வரும்.
ஆகவே அவர சேர்த்து வந்து 88 வந்திருக்குது. ஆகவே முதலாவது விடதான் சரியான விடை. மற்றதுக்கு நம்ம proof தேவையில்லை. ஏன்னா முதலாவதுல ஆன்சர் வந்துட்டு அப்ப முதலாவது ஆன்சர் வந்து 88. சரி, அடுத்தது 2வது. ஆசிரியர் ஒருவர் மாணவர்களிடம் வினாக்களை கேட்கிறார். முதலாவது வினாவுக்கு 4ல் ஒரு பகுதி மாணவர்களும், 2வது வினாவுக்கு 4ல் 3 பகுதி மாணவர்களும், 3வது வினாவுக்கு வகுப்பில் அரைவாசி மாணவர்களும் பதில் கூறினர். அவனின் வகுப்பில் உள்ள மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை அழைக்கக்கூடியது. இப்ப இது வந்து எத்தனை மாணவர்கள் இல்ல, அதான் கேள்வி. இது சரியா கொஞ்சம் குழப்பமா கிடக்கு. வருமானு சொல்லி போட்டு ஒரு தேவையில்ல. முதலாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது பகுதியினர் எத்தனை எடுக்காங்கன்னு எத்தனைக்கு ஆன்சர் பண்றாங்க என்று சொன்னா முதலாவது பகுதியினர் வந்து காற்பகுதி, அதாவது 4ல் ஒரு பகுதிக்கு தான் ஆன்சர். முதலாவது கேள்வி. 2வது கேள்விக்கு இது முதலாவது. 2வது கேள்விக்கு 4ஆ பிரிச்சு 3 பங்கு ஆன்சர் பண்றாங்க. 3வது கேள்விக்கு என்ன சொன்னா 2 பகுதி. இப்ப இத பாத்தீங்கன்னு சொன்னா சரியா ஆன்சரை வச்சு நீங்க செய்து பாருங்க. அப்ப ஆன்சர் முதலாவது 46. அப்ப 46 4ஆ பிரிச்சு ஒரு பகுதி ஆன்சர் பண்றாங்க. 4ஆ பிரிச்சு முதலாவது விட 46 கண்டு வைக்கிறாங்க. 4ஆ பிரிச்சு ஒரு பகுதி ஆன்சர் பண்றாங்க. அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் ஆன்சர் பண்ணுவாங்க அப்படின்னு நாம செக் பண்றதுக்கு 4ஆ பிரிப்போம். 4ஆ பிரிச்சு அப்ப 4 6ல ஒரு 4 2 மிஞ்சுது. மனுஷன் ஏதாவது மிஞ்சுமா? 2 பசத்துல வரும். இங்க வந்து 40. அடுத்தது 2வது விட 60 தரப்பட்டிருக்குது. 60 தந்து இந்த அதுக்கு வாரதுக்கு 4 பிரிச்சா 15 வரும். ஓகே, 2வது அடுத்தது 3/4 2வது கேள்விக்கு இது செய்த அப்ப மைக்கு கண்டம் இது அப்ப 3/4 4 45 2வது வரும் 45 வரும். 3 வச்சுக் கொள்ளக்குள்ள 30 சொல்லணும். அப்ப 3 வகுக்கப்படுவது ஆனா 50 பண்ணப்பட்டது 50 அப்ப வந்து பிரிக்க இயலாது. ஆனா விட வந்து என்ன வரும்னு சொன்னா 2வது விடங்கிறதான் 2வது விட 60ங்கிறது. 3வது விடை. 3வது விடை பார்த்தோம்னு சொன்னா இது வந்து இப்படி வருது, அடுத்தது இப்படி வருது, அடுத்தது இப்படி, அடுத்தது இப்படி, அடுத்தது இப்படி, அடுத்தது வர வேண்டியது இப்படி. அப்ப இந்த படத்துல பாத்தீங்க சொன்னா இப்படி வர வேண்டியது இந்த 2 இருக்குது, இது இல்ல. இது இல்ல. அடுத்தது அடுத்த கேள்வி 3வது 2வது இந்த படத்துல பாத்தீங்கன்னா இது வட்டம், இது இந்த கோடு, அடுத்ததுக்கு மேல அடுத்தது. அப்ப இது வந்து இந்த திருப்பி வருது, இந்த வாரது திருப்பி வருது. அப்ப அடுத்தது இது வரணும். சரியா? அப்ப வரணும். அப்ப 2 படத்துல மீதி இருக்குது. இதுவும் சரி, இதுவும் சரி, இதுவும் சரி, இதுவும் சரி. ரைட். அடுத்தது இது இருக்குது. அப்ப நீங்க கேள்வி பார்க்கலாம் ஒரு வட்டம் 4 பிரிச்சு முதலாவது படத்துல, 2வது படத்துல இது, 3வது படத்துல இது, 4வது படத்துல இது, 5வது படத்துல இது இருக்கு. அப்ப 6வது படத்துல இது இருக்கணும். அப்ப இந்த இருக்குது. முதலாவது விட. சரியா? முதலாவது விட. அடுத்து 9வது கேள்வி. 1 தொடக்கம் 8 வரை இலக்கமிடப்பட்ட புத்தகங்களில் புத்தகம் ஒன்றிலிருந்து ஒரு தொகை கழிக்கப்பட்டது. கழிக்கப்பட்ட தவிர ஏனைய பக்க இலக்கங்களின் கூட்டுத்தொகை 25. ஏனின் கழிக்கப்பட்ட பகுதிகளில் இலக்கங்களின் கூட்டுத்தொகை எத்தனை? கழிப்பளிக்கப்பட்ட இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுல 1 தொடக்கம் 8 வரை பக்க இலக்கங்கள் போடப்பட்டிருக்குது. அப்போ அந்த பக்கத்தை நானும் போட்டேன்னு சொல்லி சொன்னா 1 2 3 4 5 6 7 8 8 வரைக்கும் போட்டிருக்கீங்க. அப்ப 8 வரைக்கும் போட்டா 8 வரைக்கும் போட்டா மொத்தம் எத்தனை வருமானு சொன்னா 1 2 3 4 10 15 21 28 36. மொத்தம் வந்து 36. மொத்தம் 36. இப்ப 36ன்னு சொன்ன சரியா? கூட்டினா 25 தான் வருதா?
கூட்டினா 25 தான் வரும். அப்ப நீங்க அந்த 25 கழிச்சு விடுங்க. கழிச்சு விட்டீங்க சொன்னா 11 கணக்கிட்டதால். அப்படி இல்லையா ஆன்சர் வச்சு செய்வோம். ஆன்சர் என்ன சொல்லுது? முதலாவது ஆன்சர் வந்து 7. அப்ப கூட்டுத்தொகை கிளிக்கா ஒற்றையெண்ணும் இரட்டையெண்ணும் போகும். அப்ப உங்களுக்கு தெரியும். அப்ப 3 4 7. அப்ப இதை நான் அழிச்சு விட்டேன்டா இதுக்கு விட்டு எல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா 25 வருமாண்டா வராது. 3 5 மெட்டும் 8 6 17 15 29 அப்ப இல்ல. ரெண்டாவது ஆன்சர் என்ன சொல்லிருக்கேன்னு சொன்னா 15. 15 கூட்டு அடுத்து என்ன கூட்டணும். அப்ப 7. அப்ப வெட்டீங்கள் அப்புறம் 15. அப்ப வெட்டீங்கல்ல இப்ப என்னன்னு சொன்னா 3 10 15 6 22. அப்ப வந்து குணம் இல்ல. ஆகவே மூன்றாவது விட 12 இருக்கிறது. 12 இவங்க 2 பேரும் கூட்டி பாருங்க 15 15 4 22 22 3 25 25 அப்ப என்ன பக்கம் போய் சொன்னா 5ஆம் பக்கம் 6ஆம் பக்கம் டோட்டல் வந்து 11. எங்க 9வது வரும். சரி 3வது வரும். அடுத்த கேள்வி வந்து கேள்வி சனிக்கிழமைக்கு 4 நாட்கள் முந்தைய நாளாவது நாளை மறுதினம் என்று என்ன கிழமை? அப்ப பாருங்க சனிக்கிழமைக்கு 4 நாளைக்கு முந்தின நாள். அப்ப திங்கள் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு. இந்த சனிக்கிழமைக்கு 4 நாள் முந்தின நாளா? அப்ப 2 நாள் 3 நாள் 4 நாள். இந்த நாள் தான் நாளை மறுதினம். இந்த நாள் தான் நாளை மறுநாள். அப்ப நாளை மறுநாள் அண்டுகோட்டைக்கு. அப்ப இந்த நாள் என்னன்னு சொன்னா நாளை என்று வரும். அப்ப இது நாளை என்றால் இதுக்கு முன்ன உள்ள ஞாயிற்றுக்கிழமை இன்று என்று வரும். இன்று நாளை இது நாளை மறுநாள். அப்ப ஞாயிற்றுக்கிழமை வந்து இன்று என்று வரும். கேட்ட கேள்வி என்னன்னு சொல்லுங்க? ஞாயிற்றுக்கிழமை விட வர்றது முதலாவது விட. அடுத்தது எக்ஸினுடைய 2 பிள்ளைகள் பியும் சியும் ஆகும். அப்ப எக்ஸின் 2 பிள்ளைகள் பியும் சியும் அது ஆண் பிள்ளைகள். எக்ஸின் 2 பிள்ளைகள் இருக்காங்க. அது பியும் சியும் இது வந்து ஆண் பிள்ளைகள். சரிவா? அடுத்தது இந்த வயது 2 பிள்ளைகள் இருக்கவங்க இவங்க டியும் ஈயும் இது பெண் பிள்ளைகள். கேட்டிருக்குது. சரிவா? இதுல கேட்டிருக்குது என்ன என்று சொல்லி சொன்னா ஈக்கி இந்த அரைக்கிற ஈக்கி சி என்ன ரொம்ப. இப்ப ஏதாவது ஒரு தொடர்பு இருக்காங்க இதுக்கு. இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி தங்கி ஒன்றுமில்ல. அப்படியா? ஒன்றுமில்ல. ஆன்சர் கண்டுபிடிக்கிற கஷ்டம். ஆகவே கேட்டிருக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா ஈக்கு செய்யணும் முறை. இந்த பெண்ணுக்கு இந்த ஆண் என்ன உறவு முறை? இந்த அரைக்கிற பெண்ணுக்கு இந்த ஆண் என்ன உறவு முறைன்னு கேட்டிருக்குது. அப்ப நிச்சயமா என்ன வரைக்கப்பதுன்னு சொல்லி சொன்னாங்க ஒன்று ஏதோ ஒரு ஆணுக்குரிய ஒரு இது மாமா தாத்தால மாமா அப்படி இப்படி ஏதோ ஒரு ஆணை குறிப்பிடுறதுலாம் இருக்கணும். அப்படி குறிப்பிடுறதுன்னு சொல்லி சொன்னோம் இங்க வந்து மாமா வரலாம் அல்லது சித்தப்பா வரலாம் அல்லது 2 அல்லது 3 2 ஆன்சரும் பொருத்தமானது. அதனால வந்து இப்படி கேட்டிருந்தா இந்த சீக்கி இந்த சீக்கி இருக்கிற 2 இந்த பெண் என்ன உறவு முறை? இந்த சீக்கி இந்த பெண் என்ன உறவு முறை கேட்டிருந்தா கீழப்பட்ட இந்த வித்தியாசம் பொம்பளை குறிக்கிறது மாமி என்று இருக்குது. அப்ப அந்த மாமி என்று நம்ம ஆன்சர் எடுக்கலாம். 2 பேரும் ஆண்கள் பொம்பளை வந்துட்டு சரியா பொம்பளைய வந்துட்டு இல்ல அப்ப வந்து ஆன்சர் வராது.
ரைட் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப வந்து கேள்வி மாறி கேட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 1, 3. அடுத்த கேள்வி 2வது. ஒன்றின் போது வெளிநாட்டிலிருந்து வந்தார் என்று புதன்கிழமை ஆகும். நாளை 18ஆம் தேதி ஆகும். ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் வெளிக்கிட்டு செல்ல போறாரு. ஏனெனில் அப்ப செல்லும் தேதி என்ன? இப்ப பாருங்க, இதுல திங்கள், செவ்வாய், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. இது வந்து அப்ப அவங்க சொல்லப்படுகிறது 12வதுக்கு இன்று புதன்கிழமை. இது வந்து இன்று நாளைக்கு 18ஆம் தேதி. நாளைக்கு 17 இன்று புதன்கிழமை, நாளைக்கு 18ஆம் தேதி. ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் புறப்படுறாரு. அப்ப ஞாயிற்றுக்கிழமை போறாருன்னு சொல்லி சொன்னா இது 19, 20, 21 இந்த ஞாயிற்றுக்கிழமை போறாரு. அப்ப 21ஆம் தேதி அவர் போனதுனால அந்த தேதி வந்து 21ஆம் தேதி 3வது ஆன்சர் வரப்போகுது. அடுத்து இந்த கேள்விக்கு வந்து என்னன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, அருகிலுள்ள உருவிக்கேற்ப 14 இந்த உண்டு குறிக்கிறது 14ஆம். எப்படி என்று சொன்னா இந்த உண்டு என்னென்ன லிங்க் ஆவது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா இது 4, அடுத்தது 7, அடுத்தது 3. இதை எவ்வளோத்தையும் கூட்டுவீங்கன்னு சொல்லி சொன்னா 4, 3, 4, 7, 12, 3, 14. இதுல கூட்டு அவங்க லிங்க் பண்ற ஆட்கள் 14. சரி, இதே ஓகே. அப்ப 7க்கு என்று பாத்தீங்கன்னா இந்த 7க்கு யார் யாரு லிங்க் பண்றாங்க பாருங்க. இந்த 7க்கு லிங்க் பண்றது இந்த ஒன்றும் இந்த அடிக்கிற ஒன்றும் இந்த அடிக்கிற 4 தான் லிங்க். அப்ப 4, 3, 5. அதான் இந்த தரப்பட்டிக்கு. அப்ப 3க்கு யாரு இந்த 3க்கு இந்த 1 மட்டும்தான் லிங்கா இருக்கு. அப்ப 4க்கு யாரு இந்த 4க்கு யார் லிங்கா இருக்கா? இந்த ஒன்றும் இந்த லிங்கா இருக்குது. அப்ப 8ங்கிறது 4க்கு வரும். ரைட். அடுத்தது சம வர்க்கங்களுடைய இரு முக்கோணங்களை கொண்டு ஆக்க முடியாது. இப்ப நீங்க இந்த 2 சாவர்க்கமா இருக்குது. இதை நீங்க நடுவால வெட்டினா, சரியா, நடுவால வெட்டினா இதை நீங்க இப்படியும் வைக்கலாம், இப்படியும் இந்த முக்கோணி இப்படியும் வரலாம். வெட்டினீங்கன்னு சொன்னா இது எடுத்து 2 துண்டு எடுத்து இப்படியும் வைக்கலாம் க்ளோஸா. ஆனா இதை இப்படி வச்சீங்கன்னு சொன்னா இது ஒரு முக்கோணியா அமையாது. அதால உருவாக்க முடியாது கேட்டிக்குது. இந்த படப்பம் எப்படி வச்சாலும் சமமா வராது. வினாக்குறி அடைக்கப்பட்டது 6, 4, 6, 4 பிரிக்கிறீங்களா 24. 24 8 பிரிச்சிங்கன்னு சொன்னா 24 3ஆல பிரிச்சிங்கன்னா 8 வரும். 3ஆல பிரிச்சிங்கன்னா 3ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா 8 வரும். 8, 9, 72 3ஆல பிரிச்சிங்கன்னா 24 வரும். அப்ப 9, 81 நீங்க 3ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா 2 தரம் 6, 21 அதுல 7 21ங்கிறது முதலாவது விடை. 3ஆல பிரிக்கிறேன். குறிப்பிட்ட மாலை நேர வகுப்பில் முடிவடைந்து சென்ற மாலா தனது வலதுபுறத்தில வானவில்லை காண்கிறாள். அப்ப வலதுபுறத்துல காண்றாள் சொல்லி சொன்னா அது மாலை நேரத்துல அப்ப சூரியன் மறைய கிட்டவா அவடத்தை வந்து எங்க வானவில் விளங்கும்னு சொன்னா சூரியனுக்கு பக்கத்துலதான் அநேகமா சூரியனோட அந்த வட்டம் இப்படி சூரியன் இருக்கிறது சொல்லி சொன்னா நீங்க பாப்பீங்க மாலை நேரத்துல இங்க வந்து அதாவது கிழக்கு திசையில கொண்டு வந்து சூரியன் இருக்கிறது சொன்னா அந்த அப்படி வானவில் வரும். அப்ப எப்பயுமே வந்துட்டு மாலையில தான் அந்த மாலை சைட்ல தான் அதாவது மேற்கு பக்கம் தான் விளையும். ஆனா நம்ம வாய்ப்பு கண்டிருக்குது மாலையில் சொன்னா மூலம் இந்த பிள்ளைக்கு நிழல் விழுகிறது. நிழல் தான் இதை பார்க்கணும் நாம. அப்ப முன்னோக்கி செல்றாரு. அப்ப கிழக்கு தெற்கு மேற்கு. அப்ப பாத்தீங்க சொன்ன மாலையில அவர் வலது பக்கம் அவர் நிழல் விழுகுதுன்னு சொல்லி சொன்னா அவர் வடக்கு திசை அதாவது 2வது. சரியா?
12வது படம் 6வதுக்கு 2வது. அடுத்தது வாசனை எதுவும் எனக்கில்லை, எனது வடிவம் எனது இருப்பிடமே, புவியில் அனைத்தும் ஆதாரம் நான், கொஞ்சம் கொண்டு கொடுப்பதில்லை மன்னிப்பு. இப்பாடலின் கருத்துக்கு பொருந்துவ நீருக்கு. ஏற்கனவே பேப்பர்ல வந்த அப்படின்னா இதை படிச்சிருப்போம். அடுத்தது இதில் காணக்கூடிய முக்கூலிகளின் எண்ணிக்கை. இப்ப பாருங்க, ஒரு முக்கூலி இப்படி வந்து இப்படி இது முக்கூலி நம்ம சொல்லலாமா? எப்பயுமே முக்கூலி வந்து இப்படித்தான் இருக்கணும், எல்லாம் நீட்டுக்கோடுல இருக்கணும். ஆனா இந்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இது வளைஞ்ச கோடு. இப்படி வளைஞ்ச கோடா கொண்டு நம்ம முக்கோணி நம்ம சொல்ல. ஆக இந்த முக்கோணி எடுக்க இயலாது, இதையும் எடுக்க இயலாது. அப்ப இதுக்கு வளைஞ்ச இதையாச்சும் எடுக்கலாமாண்டா அதுவும் வளைஞ்சு மட்டும் இருக்குது இப்படி. அப்ப அதுவும் எடுக்கல. அப்ப நடுக்கிறத மட்டும்தான் நாம் எடுக்கலாம். அப்ப மேல இதுக்கு வந்து 3 வரும், இதுக்கு 3 வரும். 3 கூட்டினீங்கன்னா 6ங்கிறது வரும். எப்படி 3 சொன்னா இந்த முக்கோணம் எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த 1 2 பெருசு சேர்த்து 3. அது பெருசு எடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு 3 3 3 6. இது வந்து இவ்வொரு கம்பிகளினுடைய சதுரமாக ஜன்னல் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு பயன்படுத்திய கம்பியின் நீளம் 42 சென்டிமீட்டர். இவருகளை சுற்றியுள்ள நீளம் யாது? அப்ப இந்த கோடு நான் வந்து என்ன செய்யறான்னு சொன்னா இந்த அழுக்கிறேன். அப்ப இந்த கோடு இல்ல. சரி, இந்த அரைக்கிற கோடு நான் இங்க அழுக்கிறேன், இந்த அரைக்கிற கோடு நான் இந்த அழுக்கிறேன். சரி, அப்ப அழிக்கிற கோடு என்னன்னு சொன்னா இந்த 1 இந்த 2 ரைட். அடுத்தது வைத்து வர இருக்கிற கோடுகள் எத்தனை கோடுகள் இருக்குது என்று பார்த்தா இந்த 1 2 3 4 நடுவு கொண்டு 5 6 7 7 கோடு 42 சொன்னா ஒரு கோடு 6 7 6 42. அப்ப கோடு 6. ஏனின் இவ்வுருளை சுற்றி வாரது 4 கோடு இருக்குது. 6 24 முதலாவது விட. அடுத்தது திலக் வசந்தன் 120 கிலோமீட்டர் அவர்கள் உணவுல காரில் ஒரு இடத்திலிருந்து காரில் புறப்பட்டனர். அவர்கள் புறப்பட்ட நேரங்களும் கதைகளும் புறப்பட்டுள்ளன. இது 8 மணிக்கு புறப்பட்டிருக்காங்க. 20 கிலோமீட்டர் போறாரு. அவர்கள் 20 கிலோமீட்டர் மணித்தியாலத்துக்கு 20 கிலோமீட்டர் போறாரு. அப்ப 120 கிலோமீட்டரையும் வேற 6 மணித்தியாலத்துக்கு 120 தானே கிலோமீட்டர். அப்ப 6 மணித்தியாலத்துல போறாரு. அப்போ எத்தனை மணிக்கு போய் சேருவாரு என்று சொன்னா 6 மணி வேணும். அப்ப 8 மணி 9 10 11 12 1 2 அப்ப சேர்ற 2 மணி. இது 50 கிலோமீட்டர்ல போறாரு. அப்ப மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர். அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப 1 மணித்தியாலம் 120 மொத்தம். அப்ப 2 மணித்தியாலத்தால கிட்டத்தட்ட 2 மணித்தியாலம் 2 மணித்தியாலத்துல ஒரு 2.5 மணித்தியாலத்துக்கு போயிடுவார். அப்ப பார்த்தீங்கன்னா 9 11 11 20 கிட்டத்தட்ட ஒரு 11 அரையெல்லாம் நம்ம எடுப்போம். 11 அரையண்டு நம்ம சும்மா சாரங்களும் எடுப்போம். ரைட். அடுத்தது இவர் 40 அப்ப 120 சொன்னா 3 மணித்தியாலம் எடுக்கும். 40 120 40 பிரிச்சிங்கன்னா 3 மணித்தியாலம் எடுக்கும். அப்ப 3 மணித்தியாலம் எடுத்தா 11 12 2 அப்ப 8 மணிக்கு இவர் போவாரு அந்த இடத்துக்கு, அந்த இடத்துக்கு. இப்ப நேரம் இந்த அடுத்திருக்கிறோம். அப்ப முதல் சொன்னா திலக்கு வந்து 3வது போவாரு, 2வது போறது வசந்தன், 3வது போறது கண்டிப்பன். அப்ப இந்த விட வந்து முதலாவது விட அடிக்கும். அடுத்த கேள்வி, அரைக்கும் ஆலை இயந்திரத்தில் 3 இயந்திரங்கள் இயங்கி நேரம் பெறப்பட்டிருக்குது. அரைக்கிற இயந்திரம், நெல் குத்தும் இயந்திரம், தோல் அரைக்கும் இயந்திரம். இப்ப இதுல 3 மணில இருந்து 3:40 வரைக்கும், 2 மணில இருந்து 2:45 இருந்து 4 மணி வரைக்கும், 3:15 இருந்து 4:10 வரைக்கும். அப்ப இதுக்கு என்ன செய்யறேன் சொன்னா இதுல கடைசியா ஆரம்பிக்கப்பட்டது இது. இதுல கடைசி ஆரம்பமா, அதாவது இதுக்கு வந்து கடைசி ஆரம்பிக்கணும், இதுக்கு வந்து முடிகிறது 3 எல்லாம் முடியணும். அப்படி முடிகிறது 3:40. அப்ப இது 2க்கும் இடையிலான கேப் நேர வித்தியாசம். ஆனா பாத்தீங்கன்னா 3:40 இருந்து 3:15 கணிச்சிங்கன்னா 25 நிமிஷம் வரும்.
22 பார்த்தோம்னு சொன்னா இது இதுக்கு 2க்கும் இடையிலான வித்தியாசம் 4. 7க்கும் 3க்கும் இடையிலான வித்தியாசம் 4. 6க்கும் 8க்கும் இடையிலான வித்தியாசம் 2. 5க்கும் 10க்கும் இடையிலான வித்தியாசம் 5. இதுக்கும் இடையிலான வித்தியாசம் 6. அதாவது 2 இலக்கம் இருக்கு, அவற்றுக்கு இடையிலான வித்தியாசம் வந்து 6. அப்ப 6 வரணும் என்று சொன்னா இதுல இந்த தந்திரிக்கிற பார்த்தீங்கன்னா வித்தியாசம் 4. இந்த பார்த்தீங்கன்னு சொன்னா 12க்கும் 6க்கும் இடையிலான வித்தியாசம் 6. ஆனா இங்க 4 வந்திருக்குது. அப்ப இது வருது. இதுக்கும் இடையிலான வித்தியாசம் 4. இதுக்கும் இடையிலான 2. அப்ப வித்தியாசம் 4 இருக்கிறது. இது அப்ப இது ஆன்சர். அப்ப என்னத்துக்கு சார் கீழே ஒன்றிருக்கி என்று கேட்கலாம். நீங்க இதுக்கும் இடையிலான வித்தியாசம் 1, இதுக்கும் இடையிலான வித்தியாசம் 3, இதுக்கும் இடையிலான வித்தியாசம் 4, இதுக்கும் இடையிலான வித்தியாசம் 5. அப்ப முதலாவது ஒரு போடுங்க, ஒருத்த பப்ப போடுங்க. அப்ப இதுக்கும் இடையிலான வித்தியாசம் 4 வருது, இதுக்கும் இடையிலான வித்தியாசம் 5 வருது. 6 4 6 10ங்கிறது சரியான விடை. விடை வந்து 2வது. அடுத்தது 23 24க்கு விடை தரட்டாம். இந்த கேள்வி கொஞ்சம் விளங்கப்படுத்த வேண்டியது. இந்த கேள்விகள் நீங்க வந்து என்ன செய்யணும் சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு நிமிஷத்துக்கு என்ன வருது, ஒரு நிமிஷத்துக்கு இல்ல ஒரு மணித்தியாலத்துக்கு. சரியா? இதுல பாருங்க 15 நிமிஷத்துக்கு 8 முறைகள் கட்டுவா. அப்ப நம்ம என்ன செய்ய மாட்டோம், எல்லாரையும் ஒரே ரெக்குல கொண்டு வரணும். அப்படி ரெக்குல கொண்டு வாரேன்னு சொன்னா வந்தா நம்ம ஆன்சர் எடுக்கலாம். இப்ப நம்ம சும்மா மனசால பார்த்து நம்ம ஆன்சர் எடுக்கிற கஷ்டம். அப்ப நம்ம கொண்டு வர பார்த்தீங்கன்னு சொன்னா கமலி என்கிறாலும் கமலி 15 நிமிஷத்துக்கு அவ வந்து 8 மாலை கட்டுவான். அப்ப 8 ஆழத்துக்கு எத்தனை கட்டுவான்? அது 15 நிமிஷத்துக்கு அவ வந்து 8 கட்ட வேண்டாம். 8 இருக்கணும். அப்படிதான் 60 நிமிஷத்துக்கு சொன்னா இருக்கணும். அப்ப 4 பிரிக்கினா 60 வரும். அப்ப சரியா, இதை 4 பிரிக்கினா இதை 4 பிரிக்குவோம். பிரிக்கினா 32 60 நிமிஷத்துக்கு நிமிடம். அதாவது மணித்தியாலம். ஒரு மணித்தியாலத்துக்கு 32 என்னன்னு சொன்னா விமலி 12 நிமிடத்துக்கு 10 முறை கட்டுவா. 12 நிமிஷத்துக்கு 10 முறை கட்டுவா. அப்ப ஒரு மணித்தியாலத்துக்கு எத்தனை கட்டுவாங்கிறதுக்கு 12 60 ஆக்கணும் வேண்டா 5 பிரிக்கினா 12 வரும். அப்ப இதையும் நாம 5 பிரிக்கணும் வேண்டா 50. அப்ப மணித்தின வர வேண்டாம் மணித்தியாலத்துக்கு 50. அடுத்தால் சாமந்தி அவ என்ன செய்யறான்னு சொன்னா 20 நிமிஷத்துக்கு எத்தனை கட்டுறான்டா 16 கட்டுறான். 20 நிமிஷத்துக்கு அவ கட்டுறது 16. அப்புறம் பாருங்க சரியா, இது நாம 3 பிரிக்கிறோம்டா 60 வரும். ஏன் 60 நிமிஷம் ஆக்கணும்டா 20 நம்ம 3 பிரிக்கணும். அப்ப இதை நான் 3 பிரிக்கணும்டா 48 வரும். மணித்தியாலத்துக்கு இவன் 48 கட்டுறான். விமலி ஒரு மணித்தியாலத்துக்கு 50, கமல் ஒரு மணித்தியாலத்துக்கு 32. இப்ப நீங்க சொல்லுவீங்க கூடுதலான மாலை ஒரு மணித்தியாலத்தில் கட்டுறாரு, குறிப்பிட்ட ஒரு நேரத்துல கூட கட்டுறாரு. இதுல 50 கட்டுறாரு கோலம் விமலி. அடுத்தது கேட்டிருக்குது அரை மணித்தியாலத்துல. அப்ப நாம அரை மணித்தியாலத்து விட்டாச்சு. மொத்தம் வரதுன்னு சொல்லி சொன்னா 132 ஒரு மணித்தியாலத்துக்கு 130. அப்ப அரை மணித்தியாலத்துக்கு எத்தனை வரணும்னு சொன்னா 65 அனுப்ப வேண்டிக்கு. அரை மணித்தியாலத்துக்கு 62 வரும். அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொன்னா இதுக்கு வந்து முதலாவது இதுக்கு வந்து 65ங்கிறது. அடுத்து 5வது வினா. இதுல இதுக்கு எத்தனை உச்சி என்ற அர்த்தம் 5 இருக்குது. இதுக்கு உச்சி வந்து 8, இதுக்கு உச்சி 1, இதுக்கு 6, இதுக்கு 4.
இது நம்ம குறைஞ்சதுல இருந்து பண்ணினோம்னு சொன்னா இதுக்கான ஆன்சர் வந்து முதலாவது இது ஒன்று, அடுத்தது இது ரெண்டாவது டி, அடுத்தது இது மூன்றாவது, இது நாலாவது, இது ஐந்தாவது, முதலாவது விட. அடுத்தது இந்த பாருங்க இது, அடுத்தது இது, அடுத்தது இது. அப்ப அடுத்த என்ன வரணும்னு சொன்னா இப்படி பண்ணினது வரணும். அப்ப இதுல விடையில முதலாவது இதுதான் இருக்குது. சரியா? அப்ப ரெண்டாவது விட. சரி, இப்ப இந்த பாத்தீங்க சொன்னா இப்ப வர வேண்டியது வட்டம். அப்ப இந்த இதுதான் வட்டம் இருக்குது. ஆக ரெண்டாவது நம்பர். அடுத்தது பின்மன் ஒரு ஆனது சதுர மொழிகளையும் ஒரே அளவான கணவர்களையும் கொண்டு ஆக்கப்பட்டுள்ளது. இதில் 16 சதுர மொழிகளில் உள்ளதனின் இக்கூறில் உள்ள கணவர்கள் எத்தனை? அப்ப பாருங்க இந்த ரெக்கில் எத்தனை இருக்குன்னா 4 இருக்குது. அவங்க சொல்றாங்க 14 இருக்குது. அப்ப 4 ரெக்கு இன்னும் இருக்கணும். அப்ப நன்னாங்க ரெண்டு வரும். இதுல 4 சஹர இனி இப்படி எங்கிற ரைட். அப்ப இதுல 4 8 சரியா 8. அப்ப 11 இன்னும் 2 ஏதோ ஒன்று 2 எடுக்கணும் நானு. நிச்சயமா இது எடுக்கல. அப்ப இதையும் எடுக்கணும். இதுவும் இந்த இருக்கிற இது 2. அப்ப இந்த 3 எடுக்கணும். அப்ப இந்த ஒன்று எடுப்பேன்னு சொன்னா அப்ப கணவன் நோக்குறாங்க. அப்ப இது 2 கணவன் என்ன வரும்னு சொன்னா இது இது ஒன்று, ரெண்டாவது, இந்த அடிக்கிற 3வது, இந்த அடிக்கிறது 4வது, இந்த அடிக்கிறது 5வது. அப்ப 5 கணவர்கள் இருக்குது. ஆகவே 2வது விட. சதுர மொழியில் நம்ம எங்கே சொன்னா இந்த ஒன்று காட்டிட்டேன், இந்த ஒன்று காட்டிட்டேன். மொத்தம் இதுல 4 வந்துட்டு அங்கால இதனால 2 எடுத்தோம்னு சொன்னா 2 கீழே 2 இது 2ஐயும் எடுப்பேன்னு சொன்னா நன்னாங்க 16. அப்ப வந்து 12 கீழே 3 இருக்குது, மேல 2 இருக்குது, 5. இதுல எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா இது சின்ன பிள்ளை கேள்வி. இது முதலாவது ஆன்சர். இதுல இதையும் கூட்டிங்கன்னா 40, இதையும் கூட்டிங்கன்னா 40, 40, 40, 80, 20, 60, 80, 20, 100. மற்றதை கூட்டி பார்த்தீங்கன்னா பிள்ளை 100 வராது. அடுத்தது 29வது சென்று கணக்குகளை மாற்றி பணம் பெற்றார். சில கணக்குகளை கொண்டு அல்லது காசு கட்டளை கொண்டு போய் காட்சி வாங்குறவன் என்று கேட்டா தமிழகத்துக்கு போனது காசு கட்டளை கொடுத்தால் அவன் மணி ஆர்டர் இது கொடுத்துட்டான் காசு கொள்றேன். ஆனா கொண்டு போய் காசு எடுக்கணும் என்றா வங்கிக்கு போகணும். அப்ப அதுல புறப்பட்டு தமிழகம் என்பதற்கு பதிலாக ஆலயம் பச்சைப்பல என்பதற்கு பதிலாக வங்கிங்கிற இதுதான் சரியானது. சரியா? இல்ல காசு என்பதற்கு காசு கட்டளை போட்டிருந்தாலும் இது கடனாசி போட்டிக்குது. காசு கட்டளை போட்டிருந்தாலும் இது ஆன்சர் வரும். இது கடனாசி தான் போட்டிக்குது. காசு கட்டளை மணியோட. சரியா? அடுத்தது 30வது கேள்வி. 30வது இது தரப்பு நம்ம அப்ளை பண்ண வேண்டியதான். அவன் நம்மிடம் இல்லை. அப்ப பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இதுல வந்து எங்க இருந்து 9 எடுத்தீங்க? இந்த அறைக்கு டி, இந்த அறைக்கு 9. அப்ப டிக்கு 9. இது டிக்கு என்ன இருந்தாருண்டா டி எங்க இருக்குன்னா அந்த அறை. அப்ப 0. அப்ப 90ல இருந்து கழிக்கணும். டி என்றா 2, y என்று சொல்லிக்கொண்டா 3. அப்ப 23 போன 67. அந்த 67 R&S T என்றா B எங்க இருக்குதுண்டா 3வது இருக்குது ஆன்சர். 31வது நிகழ்வொன்றின் வருகை தந்த ஆண் மாணவர்கள் ஆண்களுக்கு நீல நிறத்தாலும் பெண்களுக்கு சிவப்பு நிறத்தாலும் இலச்சினை வழங்கப்பட்டது. இதில் மாணவர்களுக்கு வட்ட வடிவான இலச்சினையும் ஆசிரியருக்கு சதுர வடிவான இலச்சினையும் வழங்கப்பட்டது. அப்ப இதை நாம எப்படி செய்து பார்க்கலாம் என்று சொன்னோம். சில ஆட்கள் வந்து ப்ராக்டிகலா யோசிச்சு எடுப்பீங்க, சில ஆட்கள் எழுதி பார்த்து எடுப்பீங்க. அப்ப எழுதி பார்த்து எப்படின்னு சொன்னா சில ஆட்களுக்கு விளங்கும். அதனால நான் எழுதி காட்டுறேன். இப்ப வந்து மாணவர்கள் எழுதிக்கிறாங்க. மாணவர்கள் கண்டிருக்கிறது. ஆசிரியர்கள் ஆசிரியர்
டீச்சர்ஸ் மாதிரி. அடுத்தது அடுத்தது என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா கடன் கொடுக்குறாங்க. அதே போல அந்த ஆண்களுக்கு ஆண்கள் பெண்கள் கிடைக்குது. அப்ப ஆண்கள் பெண்கள் ஆண்கள் பெண்கள் என்று சொல்லி இப்படி நான் பிரிக்கிறேன். சரியா? கழிச்சு இப்படி இருக்கு. இப்ப இருப்பேன்னு சொன்னா இப்ப பாருங்க ஆண்களுக்கு நீல நிறம். அப்போ ஆண்களுக்கு நீலம், இது நீலம். இதுலயும் ஆண் இருப்பார், இதுலயும் ஆண் இருப்பார். சரியா? அடுத்தது பெண்களுக்கு சிவப்பு நிறம். பெண்களுக்கு சிவப்பு, இதுலயும் சிவப்பு. பெண்களுக்கு சிவப்பு. அடுத்தது சொல்றது இதுல மாணவர்களுக்கு வட்டம். இந்த இருக்கு மாணவர்களுக்கு வட்டம் கொடுக்குறாங்க. சரியா? அப்ப பெண் மாணவர்களுக்கு வட்டம் தான் கொடுக்குறாங்க. ஓகே. ஆசிரியர்களுக்கு சதுரம். ஆசிரியர்களுக்கு சதுரம் கொடுக்குறாங்க. பெண் ஆசிரியர் ஆண் ஆசிரியர் யாரா இருந்தாலும் டீச்சர்ஸ்மாருக்கு சதுரத்துல கொடுப்பாங்க. மாணவரா இருந்தா வட்டத்துல கொடுப்பாங்க. ஆண்களா இருந்தா நீளத்துல கொடுப்பாங்க. பெண்களா இருந்தா சிவப்புல கொடுப்பாங்க. இப்ப முதலாவது கேள்வி 31வது ஆசிரியர்களுக்கு ஆசிரியைகளுக்கு இல்ல ஆசிரியை என்ற பெண் ஆசிரியர்கள் சொன்னா ஆண்கள். அப்ப ஆண்களுக்கு அப்ப நீளத்தில் ஆசிரியருக்கு நீளத்தங்கள் சதுர வடிவில கொடுப்பாங்க. அப்ப நீளத்தங்கள் சதுர வடிவம். அப்ப இதுக்கு எது வருமானு சொன்னா 3வது விட நீளத்தங்கள் சதுர வடிவம். அடுத்தது பெண் ஆசிரியருக்கு இதை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா மாணவர்களுக்கு மாணவர் இதுல பெண்கள் இதுல சிவப்பு வட்டம் வடிவான சிவப்பு நிறம் 3வது. 33வது கேள்வி என்ன கேட்டீங்கன்னு சொன்னா தரப்பட்டேக்கு தகவல் இதுல முக்கோணத்துல வர்றது கணித பாடம். இதுல பி பிற்பாடு பாடம், சி செய்யறான். யாதேனும் ஒரு புத்தகத்தை மட்டும் எதண்டான ஒரு புத்தகம் மட்டும் அவன் பார்த்தீங்கன்னா சிங்கிறது தமிழ் புத்தகத்தை மட்டும் 15. ஏன் மற்றவங்க லிங்க் இல்ல. அதனால இது ஏ கணித புத்தகத்தை மட்டும் 10. இது தமிழ் புத்தகத்தை மட்டும் பிங்கிறது சுற்றுலா புத்தகத்தை மட்டும் 12. கேட்டு எதெண்டான புத்தகம் மட்டும் அப்படின்ற 3 நீங்க கூட்டினீங்களா 37 எதெண்டான ஒரு புத்தகம் இருக்காங்க. அடுத்தது 34வது இதை நீங்க மடிச்சா எப்படி வரும்? மடிக்கும் போது இதை இதால வச்சு மடிச்சாருன்னு சொன்னா அந்த இதால இப்படியே வரும். இப்படியே வரும். இதை மடிச்சாருன்னு சொல்லி சொன்னா இது இப்படியே வரும். அப்ப என்ன வடிவம் சொன்னா இந்த அடிக்கிற வடிவம் வரும். அப்ப 3வது 35வது ஒரு நிகழ்வு 3 சந்தர்ப்பங்கள் சரியான எழுதப்பட்டுள்ளது. இது பிளாஸ்டிக் இந்த பிளாஸ்டிக் என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா இந்த கேள்வியை இந்த அரைக்கிற பூட்டங்கிறத இடத்திலிருந்து இதை மாத்தி எழுதிப்பட்டு இது ஆன்சர் இல்லாம ஆக்கிட்டிருக்கிறாங்க. சரியா? சிலாக்கள் என்ன செய்வாங்க இதுதான் ஆன்சர் நம்ம கண்டேன்னு சொல்லி போட்டுருவாங்க. அப்படி இல்ல. முதலாவது இதுக்கு என்ன பாத்தீங்க விளங்கி கொண்டு பாடத்தை வாசித்து விளங்குதல். நம்ம விளங்கி கொண்டதுக்கு அப்புறம் பாடத்தை வாசிக்கிறோம் விளங்குது. அப்ப இது வராது. அடுத்தது கலர் மூலம் நித்திரை செய்தல் பூட்டுதல். அப்ப கலர் மூலம் பூட்டுதல் நித்திரை செய்தல் வரும். இது மாற இருக்குது. காற்று வீசுது உடல் வெப்பம் தணியுது. அப்ப இது வெப்பம் விட சரி. அடுத்தது கணக்குள்ள வாக்கியம் அமைகிறதுக்கு இது நீங்க ஆன்சரை வச்சு செக் பண்ணுங்க. நீங்க சொல்லி யோசிக்க வேண்டாம். ஆன்சர் ஆன்சர்ல முதல்ல சி தான் வந்திருக்குது. அப்ப சி தான் ஃபர்ஸ்ட். அப்ப சிய பாப்போம். எமக்கு உதவி செய்த அங்கால பி வந்திருக்குது. அப்ப பி வருமா? எமக்கு உதவி செய்த செய்யப்பட்ட பின் வசனம் குழம்புது வராது. அடுத்த பாருங்க. எமக்கு உதவி செய்த பெரியதா செய்யப்பட்ட உதவி இருக்கலாம். ஏ அளவு சிறியதாக இருக்கலாம். இ வர்ணத்தில் பி செய்யப்பட்ட இருப்பின் டி அவனை போற்ற வேண்டும். அப்ப இந்த கருத்து வாக்கியமா வருது 2வது ஆன்சர்.
37வது. இதுக்கு நீங்க கீறி பார்க்கலாம் அல்லது நாம சதவீதங்கள் எத்தனை படிக்க வேண்டியிருக்குது. அப்ப நம்ம படிக்க முடிச்சு சொன்னா சில பேருக்கு தெரியும். கடைசியில ஒரு நாள் ஒழுங்கப்படுத்துவேன். அப்ப இதுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த மூணையும் இப்படி எடுக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இதுல 3 இருக்கு. இதுல எத்தனை வரும்னு சொன்னா 14 வரும். இந்த இருக்கிற கீழினத்துக்கு மட்டும் 14 வரும். சரியா? இதுக்குள்ள மட்டும் 14. சரி, இப்ப 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23. இது 24. அடுத்தது இது 25, இது 26, இது 27, இது 28. ஆக விட 28ங்கிறது ஆன்சர் ஆയിരിക്കും. 28ங்கிறது ஆன்சர். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமையும் அறநறி வகுப்புக்கு போகிறான். அவன் ஒவ்வொரு மாதத்தின் அறநறி வகுப்புக்கு சென்ற திகதிகளை காட்டுவது என்ன? அப்ப ஞாயிற்றுக்கிழமை போகிறோம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போவாரு. அப்ப மொழி எல்லாத்துலயும் 7 இருக்குது. 7 எடுத்தாண்டா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 7ஓட 7 கூட்டினா 14. ஏன் நீங்க 7 கூட்டுறீங்கன்னா அடுத்த கிழமை 7 நம்ம வளமையா கூட்டுறேன். வேகத்திலும் ஓடாண்டா அடுத்த வரும் 1, 15, 22, 29 வரும். அப்ப 1ஓட 7 கூட்டினா தான் 8, 8 கூட்டினா 15. அதே போல 7 கூட்டினா 14, 14 கூட்டினா 21, 21 கூட்டினா 28. அப்ப இந்த விட எங்க இருக்குன்னு சொன்னா 2வது விட இருக்கு. அடுத்தது 120 பதார்த்தங்களை கொண்டு வரும் குவியல் ஒன்றில் ரொம்ப பார்க்கிறேன். 125, 120
பழங்களை கொண்ட கோயிலில் 8/3 பழுதடைந்ததன் காரணமாக அகற்றப்பட்டது. மிகுதியாக நல்ல நிலையில் உள்ள பழங்கள் 3 நபர்களுக்கு சமமாக பகிரப்பட்டன. ஏனெனில் ஒருவருக்கு கிடைக்கும் பழங்களும் எத்தனை கிடைக்குது. அப்ப இருக்கிறது 120. இதுல 8 பிரிச்சு 3 பங்கு அப்ப 8 பிரிச்சு 3 பங்கு 12. சரியா? என்னன்னு சொல்லிட்டு 120 நான் 8 பிரிக்கிறேன். 120 8 பிரிச்சேன்னு சொல்லிட்டு ஒரு பகுதி ஒரு 4 மீறி 0.45. இது ஒரு பகுதி. ஒரு பகுதி தான் 15. அப்படின்னு சொன்னா இங்க 3 பகுதி. 3 பகுதிண்டா 3 15ஆல பெருக்கினீங்களாண்டா 45. 45. அப்ப 42 இருக்குன்னு சொல்லி சொன்னா மொத்தம் நம்ம 120 பழத்துல 120 பழத்துல 120 பழத்துல 15 45 போயிட்டு அப்ப மீதியா இருக்கிறது 75. மீதியா இருக்கிறது 75. இப்ப இது மிச்சமா இருக்கிற 3 பேருக்கும் ஷேர் பண்றாங்க. மிச்சமா இருக்கிற 3 பேருக்கும் இந்த 72 ஷேர் அனுப்புனது. அப்படின்னு சொன்னா இங்க நீங்க 3 பிரிச்சீங்களா 3 பிரிச்சீங்கன்னா ஒருத்தருக்கு 25 வரும். அப்ப ஒருத்தருக்கு வார பங்கு 25. ஆமா, முதலாவது விட. அடுத்தது படி ஏ என்ற இடத்தில் வரும். இப்போ இதையும் கூட்டிங்கன்னா 5. இதையும் கூட்டிங்கன்னா 5. இதையும் கூட்டினீங்கன்னா 7. இதையும் கூட்டினீங்கன்னா 7. சரி, இதையும் கூட்டினீங்கன்னா 9. அப்ப இதையும் கூட்டினா 17 வருது. அப்ப இந்த இடத்துல வர வேண்டியது 12 இருந்தா தான் 17 வரும். அப்ப ஏக்கு 10. அப்ப ஏ என்ற இடத்துல 10 இருக்கணும். ரைட்.